வணக்கம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கம் காரைக்காலில் வாக்கு சேகரித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி சார்பில் பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வேட்பாளர் வைத்திலிங்கம், திமுக மாநில அமைப்பாளர் நாஜிம், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தில் பேசிய வேட்பாளர் வைத்திலிங்கம், ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் ரேஷன் கடையை திறந்து அரிசி போடுவார் எனவும், வீட்டில் உள்ள பெண்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தருவார் எனவும், 100 நாள் வேலை திட்ட பயனாளர்களுக்கு நாளொன்றுக்கு 400 ரூபாயாக சம்பளத்தை உயர்த்தி தருவார் எனவும், 1100 ரூபாய் விற்கின்ற சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 500 ரூபாயாக ஆக்கப்படும் எனவும் கூறினார். முதல்வர் ரங்கசாமியை ஸ்டாலின் விமர்சனம் செய்ததை நமச்சிவாயம் கண்டிக்காதது ஏன் என்றும், உண்மையான என்ஆர் தொண்டர்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கதிர்காமம் மற்றும் இந்திரா நகர் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை அறிவில்லாதவர் என தரம் தாழ்ந்து விமர்சித்தார். இதனை அதிகமாக அதிமுக உடனடியாக வன்மையாக கண்டித்தது. பாஜக வேட்பாளர் நமச்சிவாயமோ என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஸ்டாலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், ரங்கசாமியின் உண்மையான விசுவாசிகள் தொண்டர்கள் நமச்சிவாயத்தை புறக்கணிக்க வேண்டும் என்றும், 2 முறை முதல்வராக ரங்கசாமி இருந்ததற்கு உறுதுணையாக இருந்த அதிமுகவிற்கு ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் கூறினார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் ஊசுடு தொகுதி கோபாலன் கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். நடிகர் செந்தில் பேசுகையில், மோடி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துள்ளார் என எல்லாம் உங்களுக்கு தெரியும். மற்ற மருந்து கடைகளில் மருந்து வாங்கினால் 100 ரூபாய், ஐயா மோடி கடையில் வாங்கினால் ரூபாய் 20 தான். தமிழகத்தை விட அதிக சலுகைகள் புதுச்சேரியில் தான் கிடைக்கின்றன. புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் 50,000 வைப்பு நிதி வழங்கப்படுகின்றது. இலவச லேப்டாப் இங்கு வழங்கப்படுகின்றது. ரங்கசாமி ஐயா சின்ன காமராஜர் என்றவர் 40ம் நமதுதான். ஆகவே பாஜகவில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு, தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வசந்த நவராத்திரி மகாயாக விழாவையொட்டி லலிதாம்பிகை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நாதஸ்வர மற்றும் வீணை இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் பங்குனி மாதம் அமாவாசை முதல் 11 நாட்கள் வசந்த நவராத்திரி என்கிற ஸ்ரீ லலிதாம்பாள் நவராத்திரி தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. 5ஆம் நாளையொட்டி ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து நாதஸ்வர நிகழ்ச்சி மற்றும் வீணை கச்சேரி நடைபெற்றது. வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் லலிதாம்பிகையை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு காரைக்காலில் அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள புதுச்சேரி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் வீடு வீடாக சென்று அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்தனர். இதில் ஏராளமான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் நேற்று மாலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் கடந்த 3 ஆண்டுகளாக தொகுதியில் தான் செய்த பணிகளை எடுத்துக் கூறி வாக்குகளை சேகரித்தார். உடன் திமுக விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் மற்றும் திமுக கட்சியினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஏம்பலம் பாலமுருகன் நகர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஏம்பலம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக கணவரின் படம் பொறித்த முகமூடி அணிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவரது மனைவி, தமிழ்வேந்தன் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக அவரது மனைவி நிவேதிதா தமிழ்வேந்தனின் முகம் பொறித்த முகமூடியை அணிந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக உழவர் சந்தையில் சிறு வியாபாரம் செய்யும் பெண்கள் மற்றும் முக்கிய வீதிகளில் உள்ள வியாபாரிகளிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் சென்ற ஆண்கள், பெண்கள் என அனைவரும் வேட்பாளர் தமிழ்வேந்தனின் முகமூடி அணிந்து கொண்டு வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிவேதிதா, பாராளுமன்ற தேர்தலில் எனது கணவருக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் சாமானிய பெண்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர நான் உறுதியளிக்கிறேன் என்றும், பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பலமுறை ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் இதுவரை எதுவும் செய்யவில்லை. எனவே இந்த ஒரு முறை அதிமுக சார்பில் ஒரு இளைஞராக களமிறக்கப்பட்டுள்ள எனது கணவருக்கு வாக்களித்தால் அதிமுகவும் என் கணவரும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் என உறுதியளிப்பதாக கூறினார். வில்லியனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்ற 2 நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் விற்பனைக்காக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் கோபாலன் கடை பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ், அன்சுகன் என்கிற பிரகாஷ்ராஜ் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 7500 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.